ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். ஈரான் போரில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வார்னிங்கை அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா 48 ஹவர்ஸில் ஹார்மூஸ் ஜலசந்தியை ஃபுல்லாக திறக்கணும். ஏன்னா சர்வதேச எண்ணெய் போக்குவரத்தோட முக்கிய பாதை வழியை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கச்சா எண்ணெய், திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, எல்என்ஜி இதெல்லாம் இந்த நீர் வழியாக தான் கொண்டு வரப்படுது. இதெல்லாம் ஏற்றிட்டு வர ஷிப்ஸ் சவுதி, துபாய், குவைத், ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிற வளைகுடா நாடுகளோட எண்ணெயும் இதில் இருக்குது. இது வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரே வழியான இந்த ஹார்மோஸ் வழியை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. அதே மீறி போன ஷிப்புங்க மேலெல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்திட்டும் இருக்குது. ஹார்மோஸ் வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இன்னும் 48 ஹவர்ஸில் 48 மணி நேரத்தில் ஹார்மோஸ் வழியை ஃபுல்லாக திறக்கணும். இல்லைனா ஈரானோட டோட்டல் எலக்ட்ரிசிட்டியை தகர்ப்போம்னு சொல்லிட்டு ஈரானுக்கு அமெரிக்க பிரசிடென்ட் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. பவர் பிளான்ட்ஸ்லாம் தாக்குதல் நடத்துவோம், மிகப்பெரிய பவர் பிளான்ட்ஸ்லாம் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹார்மோஸ் வழியை ஈரான் மூடுனதுனால சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு, பதற்றம் ஏற்பட்டிருக்கு. பெட்ரோல், கேஸ் விலை எல்லாமே ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸில் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. இந்தியாவில் பெரிய பெரிய சிட்டிங்களில், அதாவது பெங்களூர், மும்பை, சென்னை உட்பட இன்னும் நிறைய இடங்களில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்குலாம் அங்கே இருக்க மெஸ்லாம் கூட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அங்கே இருக்க ஹாஸ்டலில் இருக்கிற மெஸ்லாம் கூட நிறைய இடங்களில் மூடிட்டாங்க. சில இடங்களில் வெரைட்டி ரைஸ் ஒன்லி தான் ஸ்டூடெண்ட்க்கு நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எதனால்னா இந்த கேஸ் தட்டுப்பாடால்